அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என்ன பார்க்குறீங்க? சிங்கப்பூர், சவுதி, துபாய் போன்ற அரபு நாட்டு மஸ்ஜிதுக்குள்ள போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது நம்ம தேரிழந்தூர் பெரிய பள்ளிவாசலோட உள்பள்ளி தான். இது தொடர்ந்து தேரிழந்தூர் நிர்வாக தலைவர் மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய ரஃபீக் அவர்கள் பேசுவாங்க. அதனை அடுத்து வீடியோவை தொடருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய ஜமாத்தார்களே, நமதூர் பள்ளிவாசலின் மெஹ்ராப் மற்றும் மிம்பர் புதுப்பிக்கும் பணி, புதிய கார்பெட் அமைத்தல் மற்றும் இண்டஸ்ட்ரியல் ஃபேன் பொருத்துதல் உள்ளிட்ட பல்வேறு மராமத்து பணிகள் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இனிதே நிறைவு பெற்றுள்ளன. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நமது பள்ளிவாசல் மிகவும் அழகாகவும் ரம்யமாகவும் காட்சியளிப்பதை நமதூர் ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும், மேலும் வெளிநாடு வாழ் நமதூர் சகோதரர்களுக்கும் காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலேயே இந்த வீடியோ பதிவு எடுக்கப்படுகிறது. பராமரிப்பு பணிகள் நடைபெற்ற கால இடைவெளியில் ஏற்பட்ட சிரமங்களையும் தற்காலிக அசௌகரியங்களையும் பொறுமையாக சகித்து கொண்ட அனைத்து ஜமாத்தார்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று துவா செய்கிறோம். இந்த இறையல்ல பணிகளில் சதகத்துல் ஜாரியா என்ற நன்மையை நோக்கமாக கொண்டு பொருளாதார உதவி செய்த சகோதரர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் ஈருலகிலும் வெற்றியை தருவானாக என்று நிர்வாகத்தின் சார்பாக துவா செய்தவர்களாக உள்ளோம். இது போன்ற வளர்ச்சி பணிகளில் நாம் அனைவரும் தொடர்ந்து இணைந்து செயல்பட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக அவ்வப்போது நிர்வாகத்தால் அறிவிக்கப்படக்கூடிய புதிய திட்டங்களுக்கு ஜமாத்தார்களாகிய தாங்கள் எப்பொழுதும் நிர்வாகத்துக்கு தோளோடு தோள் நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இல்ல பணிகளுக்காக ஸ்பான்சர் செய்தவர்களின் பெயர் பட்டியல் இந்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறோம். அவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்காகவும் துவா செய்யுமாறு நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரஃபீக் அவர்கள் அழகான முறையில் தங்களுடைய செய்திகளை பதிவு செஞ்சாங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பெரிய பள்ளிவாசலுடைய உள்பள்ளியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு கட்டின புதிய பள்ளிவாசலை போலவே காட்சி தருது. மாஷா அல்லாஹ். இந்த உள்பள்ளி வேலை நடக்கும்போது வக்து தொழுகை, ஜும்மா தொழுகை வெளிப்பள்ளியில தான் நடத்தினாங்க. அப்படி வெளிப்பள்ளியில தொழுகை நடத்தும் போது சௌகரிய குறைச்சல் ஏற்படலாம். ஆகையினால எவ்வளவு காலத்தை சுருக்கி குயிக்கா வேலையை முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காலத்தை சுருக்கி பகல் இரவு வேலை என்ற அடிப்படையில ஃபாஸ்டா வேலையை செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. பொருளாதாரத்தையும், பொருள்கள் உயர் ரகமா இருக்கணும் அப்படிங்கிறதையும், பொருள்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதையும், லாங் லைஃப் வரணும் அப்படிங்கிறதையும் கருத்துல வச்சு இந்த வேலையை ரொம்ப அழகா நிறைவு செஞ்சிருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட் ஒர்க்ல முக்கியமான அப்டேட் அப்படின்னு சொன்னா பள்ளியின் முக்கிய கிப்லா எனப்படும் இந்த மெஹராப் தான். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இந்த மெஹராப் எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றதை விட நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த மெஹராப் சம்பந்தமா அடிஷனல் செய்திகளை கொஞ்சம் பார்ப்போம். மெஹராபுடைய அவுட்டர் லைட்டு, ப்ரொஃபைல் லைட்னு சொல்லக்கூடிய ஒரு வகை லைட்டு, நியோன் லெட் லைட்னு சொல்லக்கூடிய இன்னர் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன் ரெண்டு லைட்டையும் ப்ரொஃபைல் லைட்டாவோ ரெண்டு லைட்டையும் நியோன் லெட் லைட்டாவோ கொடுத்தா என்ன? அப்படி கொடுத்திருந்தா இந்த லுக்கும் இந்த அட்ராக்ஷனும் கிடைச்சிருக்காது. அவுட்டர் ப்ரொஃபைல் லைட்டும் இன்னர் நியோன் லெட் லைட்டும் கொடுத்ததுனாலதான் இந்த அளவுக்கு அழகா இருக்கு. மெஹராப் சுற்றிலும் உள்ள வேலை
வேலைப்பாடுகள், அந்த ஆர்ச் ஒர்க்கு, சிஎன்சி லேசர் கட் ஒர்க் அப்படின்னு சொல்ற லேசர் கட் மூலயமா பண்ணியிருக்காங்க. லேசர் கட் அப்படின்னா என்ன அப்படின்னா தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஆசாரிமார்கள் சுத்தியல், உளி, அறம் போன்ற உபகரணங்களை பயன்படுத்தி செய்யாம ஒளி மூலயமாக கம்ப்யூட்டர் வைஸ்டு கட்டிங், கம்ப்யூட்டர் மூலமா கட் பண்றது. இதுல லோக்கல்ல வாங்காம டைரக்ட் ஃபேக்டரியில இருந்து வாங்கியிருக்காங்க. அப்படி டைரக்ட் ஃபேக்டரியில இருந்து வாங்கும் பொழுது ரெண்டு நன்மைகள். ஒன்னு, லோக்கல்ல சில பிக்ஸ்டான பிளான் டிசைன்ஸ் தான் இருக்கும். அதுல ஏதாவது உருவம் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மெஹராபுக்கு செட் ஆகாத டிசைனா இருக்கும். அப்படி இருக்கும்போது இருக்கிற டிசைன்ல தான் ஏதாவது நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா டைரக்ட் ஃபேக்டரியில இருந்து வாங்கும் பொழுது நாம சொல்ற டிசைனை, நமக்கு தேவையான டிசைனை நாமளே டிசைன் பண்ணி கட் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு சௌகரியம் இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, லோக்கல்ல வாங்கும் பொழுது 2-3 டீலர் கை மாறி பொருள் வரும் பொழுது அதனுடைய விலை அதிகமா இருக்கும். நம்ம டைரக்ட் ஃபேக்டரியில வாங்கும் பொழுது விலை குறைவா வாங்குறதுக்காகவும் வாங்குற பொருள் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இது ரெண்டாவது நன்மை. அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த உள்பள்ளிவாசல்ல அப்டேட் ஒர்க்கில் கிட்டத்தட்ட 80% பொருட்கள் டைரக்ட் ஃபேக்டரியில வாங்கினது தான். மெஹராப் உட்புறம் லோவர்ஸ் வால் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்பள்ளி சுற்றிலும் ஒரே யூனிஃபார்மா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டோருக்கும் இன்னொரு டோருக்கும் இடையில இருக்கிற அந்த ஸ்பேஸ அதே யூனிஃபார்மா லோவர்ஸ் வால் பேனல் பயன்படுத்தியிருக்காங்க. அழகா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல எல்லாம் காருக்கு பயன்படுத்தக்கூடிய கார் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர் அழகா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. மெஹராபுக்கு மேல தெரிகிற இந்த ஒயிட் டூம் கோல்டன் மார்பிள் யூவி ஷீட் அப்படிங்கிற ஷீட் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் எத்தனையோ ஷீட் இருக்கும்போது ஏன் இந்த யூவி ஷீட்டை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற ஷீட்டை எல்லாம் ஸ்கொயரா ஃபோல்டு பண்ணலாம், டைமண்டா ஃபோல்டு பண்ணலாம். ஆனா இப்படி கர்வா ஃபோல்டு பண்றது கஷ்டம். ஒன்னு ஃபோல்டு ஆகாது, அப்படியே ஃபோல்டு ஆனாலும் சுருக்கம் விழுவும். ஆனா இந்த யூவி ஷீட் எந்த சேஃபுக்கு வேணாலும் சுருக்கம் இல்லாம தெளிவா நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அதனால இந்த யூவி ஷீட் பயன்படுத்தியிருக்காங்க. அதனுடைய மாடலும் டிசைனும் கலரும் ரொம்ப அழகா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். மெஹராப் சென்டர்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற ஒரு ஸ்லேட் வச்சிருக்காங்க. அது கஸ்டமைஸ்டு நியோன் லெட் லைட்டால் செய்யப்பட்டது. ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல அதை பார்க்கும் பொழுது ஒரு கோல்டன் ஃபீல் வருது, அல்ஹம்துலில்லாஹ். மெஹராபுக்கு டாப்ல மேல லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற ஒரு ஸ்லேடு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்லேடு ரெடிமேட் ஸ்லேடு இல்ல, நேச்சுரல் அரபிக் காலிகிராபி வால் ஆர்ட் பயன்படுத்தி செய்யப்பட்டது. அதாவது அரபி எழுத்துக்களை நாம தனித்தனி எழுத்தா டிசைன் பண்ணி சைசிங் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த மெட்டீரியலை அதன்படி கட் பண்ணி நமக்கு அனுப்பிச்சிருவாங்க. நாம அதை வரிசைப்படுத்தி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அழகா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். மெஹராபுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் அல்லாஹ் முஹம்மத் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது லேசர் கட் கோல்டன் மிரர் அக்ரலிக் ஷீட்ல மேக் பண்ணிருக்காங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு, அழகாவும் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். பள்ளியினுடைய ஃப்ரண்ட்ல 2 சைடும் குரான் கிதாபுகளை வைக்கிறதுக்காக 2 அழகான உடன் கபடுகளை வச்சிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. பள்ளிவாசலோட பூர்வீக தன்மையை உயர்த்தி பிடிக்கும் வகையில சிறப்பாக அமைச்சிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 கபட்லையும் பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட்டவை கோல்டன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றது போல இஸ்லாத்தின் தங்க சொற்கள் 6 சொற்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கல்வின்னு கூட சொல்லலாம், அறிவுன்னு சொல்லலாம். தவக்கல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பது, துவா பிரார்த்தனை வேண்டுதல் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தல் அப்படின்னு சொல்லலாம். சப்ரு பொறுமை, சுக்ரு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதல், சலாம். இந்த எழுத்துக்களை கஸ்டமைஸ்டு ரேசர் ஆர்ட் கட்டர், அதாவது இந்த எழுத்துக்களை தனித்தனி எழுத்துக்களா கட் பண்ணி அந்த கம்பெனியிலிருந்து நமக்கு அமைச்சிருவாங்க. நாம தான் அதை ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்தி எந்த இடத்துல எந்த எழுத்து வைக்கணும் அப்படிங்கிறத அலைன்மெண்ட் மாறாம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த அடிப்படையில் நம்ம ஊர் நிர்வாகமும் சில வாலிப பிள்ளைகளும் இரவு முழுக்க கண் விழித்து இதற்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகா அலைன்மெண்ட் மாறாம சிறப்பா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ்.
அவர்களை அல்லாஹ் எப்பொழுதும் பொருந்தி இருப்பானாக. ஹுத்பா மேடை ஏற்கனவே மெஹராபுக்கும் வெளியில இருந்தது. ஹுத்பா மேடை அப்படி மெஹராபுக்கும் வெளியில இருக்கும் பொழுது மொதல் 2 சப்பையும் நம்ம பயன்படுத்த முடியாத நிலை இருந்தது. அதனால இப்ப அந்த ஹுத்பா மேடைய மெஹராபோட இணைச்சிட்டாங்க. அதனால என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 சபையுமே நாம அழகா பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹுத்பா மேடையில நிறைய வேலைப்பாடுகளை செஞ்சு ரொம்ப அழகா பார்க்கறதுக்கும் குவாலிட்டியாவும் சிறப்பா செஞ்சிருக்காங்க. அதுல என்னென்ன வேலைப்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்கன்னு நான் விளக்கமா சொல்ல ஆரம்பிச்சேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். ஆல்ரெடி வீடியோ லென்த்தா தான் இருக்கு, இன்னும் லென்த்தா போயிடும். அப்படிங்கிறதுனால இதோட சுருக்கிக்கிறேன். ஆனா பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா சூட்டபிளா செஞ்சிருக்காங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததா பயான் மேடை, ஹஜரத் பயான் செய்யக்கூடிய போடியம், அதிலும் சில வேலைப்பாடுகளை செஞ்சு புதுமைப்படுத்தியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். மேல உள்ள பீமையும் விட்டு வைக்கல, அதுலயும் சில வேலைப்பாடுகள் செஞ்சு மெயின்டெனன்ஸ் பண்ணி ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க. அனைத்து கதவுகள்லையும் கர்விங் கிளீன் ஒர்க் செஞ்சு வார்னிஷ் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க. அருமையா இருக்கு. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் டோர் ரைட் அண்ட் லெஃப்ட் அங்க மட்டும் நான் மேட்ச் டைல்ஸ் இருந்தா நல்லாவா இருக்கும். ஆகையினால ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைட்லையும் வுடன் மேட்ச் பிரவுன் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா மேட்ச் ஆயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியா இந்த கடிகாரம், மாஷா அல்லாஹ். நான் சின்ன வயசா இருக்கும் போதிலிருந்து எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த கடிகாரம் நம்ம பள்ளியில இருக்கு. இந்த கடிகாரத்தோட வயசு என்ன, இந்த கடிகாரத்தை யாரு நம்ம பள்ளி கொடுத்தது எனக்கு எதுவுமே தெரியல. அப்ப என்னோட வயசுல மூத்தவங்க நான் கேட்டு பார்த்தேன், இந்த கடிகாரம் எப்ப நம்ம பள்ளிக்கு வந்தது, யாரு கொடுத்தது, யாரால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அவங்களும் அதே பதில தான் சொல்றாங்க, இப்ப எங்களுக்கும் தெரியலப்பா, நாங்களும் சின்ன வயசுல இருந்து பாக்குறோம், யாரு கொடுத்தான்னு தெரியலப்பா அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்கிற உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஊர் மக்களாகிய நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம். அதை மயிலாடுதுறைக்கு எப்படி மணி கூண்டோ அது போல நம்ம ஊருக்கு இந்த கடிகாரம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த கடிகாரத்தை எந்த பரக்கத்து நிறைந்த மனிதர் வாங்கி கொடுத்தாரோ அவருக்கு அல்லாஹ் மேலும் பரக்கத் செய்வானாக. இப்பெல்லாம் இது மாதிரி எவ்வளவோ லேட்டஸ்டா உயர கடிகாரங்கள் வந்துட்டாலும் கூட இந்த கடிகாரத்தை மாற்றக்கூடாது. நமது ஊரின் முன்னோர்களின் ஞாபகார்த்தமாக, நமது முன்னோர்களை மதிக்கும் விதமாக இந்த கடிகாரத்தை மெக்கானிக்கலி ரீஃப்ரெஷ் செய்து மாடல் வைஸ் அப்டேட் செய்து அழகுபடுத்தி வச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியா ஃபேனு, சீலிங் ஃபேனு. இந்த ஃபேனை ஹெலிகாப்டர் ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதனுடைய எக்ஸாக்ட்லி பேரு இண்டஸ்ட்ரியல் HVLS ஃபேன். பொதுவா நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண சீலிங் ஃபேனா இருக்கட்டும், டேபிள் ஃபேனா இருக்கட்டும், அதுல இருந்து காற்று வரும். ஆனா இந்த இயற்கையான காற்றுல இருந்து கிடைக்கிற ஒரு சுகம், ஒரு ஃபீலிங் கிடைக்குமான்னா கண்டிப்பா கிடைக்காது. காத்து வரும், அவ்வளவுதான். இயற்கையான காற்று அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஆற்றங்கரை, குளத்தங்கரை, இல்ல நம்ம வீட்டு மொட்டை மாடி இங்கெல்லாம் நிக்கும் பொழுது நம்ம மேல காத்து படுது இல்ல, அதுவும் காத்து தான். ஆனா அந்த காத்து நம்ம மேல படும் பொழுது ஒரு சுகமா இருக்கும், ஒரு ஃபீல் கிடைக்கும், இயற்கையான காத்து. அது மாதிரி இந்த பனைமட்டையில செஞ்ச விசிறி, அந்த விசிறியால நம்ம விசிறிக்கும் பொழுதும் ஒரு காத்து நம்ம மேல படும், அந்த காத்தும் சுகமா இருக்கும், நேச்சுரல் காத்து. இந்த காத்து ஒரு 2 வகையான ஃபேன்ல கிடைக்கும். ஒன்னு இந்த டவர் ஃபேன் சொல்லுவாங்க, ப்ளோவர் சிஸ்டம், ப்ளோவர் ஃபேனு, டவர் ஃபேன் எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த ஃபேன்ல இருந்து வர காத்து இயற்கையா நம்ம மேல படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரத்துல வச்சுட்டீங்கன்னாக்கா எப்படி ஆற்றங்கரை காத்து நம்ம மேல படுது, குளத்தங்கரை காத்து நம்ம மேல படுது, ஒரு சுகமா இருக்கும் ஃபீலிங், இயற்கை காத்து. அந்த ஃபீலை கொடுக்கும் இந்த டவர் ஃபேன்ல இருந்து வர காத்து. அந்த ப்ளோவர் ஃபேனு, டவர் ஃபேனு எங்க வீட்டுலாம் இருக்கு, நல்லா என்ஜாய் பண்றோம். உங்களுக்கும் அந்த ப்ளோவர் ஃபேனு, டவர் ஃபேன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்து வாங்கிக்கோங்க ஆன்லைன்ல. அடுத்ததா இந்த இண்டஸ்ட்ரியல் HVLS ஃபேன். இந்த ஃபேன்ல இருந்து வர காத்தும் நேச்சுரல் காத்தா இருக்கும். எப்படி நம்ம ஆத்தங்கரை குளத்தங்கரை காத்த பாக்குறோம், நம்ம வீட்டு மொட்டை மாடியில காத்து வாங்குறோமோ அதே மாதிரி நேச்சுரல் காத்து ஒரு ஃபேன்ல இருந்து வர அந்த இதே இருக்காது, அந்த அனலோ அந்த ஃபேன் ஃபீலிங்கே இருக்காது. நேச்சுரலா வர இந்த இண்டஸ்ட்ரியல் HVLS ஃபேன்ல கன்ஃபார்மா கிடைக்கும். இதோட லிங்க் நான் கீழே கொடுக்கல, காரணம் இதெல்லாம் வீட்டுல மாட்டுறது ரொம்ப சிரமம். நம்ம வாங்கியிருக்கிற இந்த ஃபேனு ஃபெர்கோ அப்படிங்கிற கம்பெனில இருந்து வாங்கினது. இந்த ஃபெர்கோ ஃபேன் கம்பெனி உலக தரம் வாய்ந்தது. துபாய், சிங்கப்பூர்,
அமெரிக்கா போன்ற உலக நாடுகளிலெல்லாம் இந்த கம்பெனி இருக்கு. நம்ம இந்தியாவில் இந்த கம்பெனி சென்னையில் இருக்கு. இந்த ஃபேனையும் டீலர்கிட்ட வாங்காம டைரக்டா ஃபேக்டரியில இருந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஃபேனை புக் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபேனை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல நம்மளை சுத்தி மற்ற ஊர்களில், அங்க நேர்ல போய் நம்ம ஊர் நிர்வாகம் அதோட அப்டேட் எல்லாம், அதோட ஸ்பீட் பேக் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா, இந்த ஃபேனை வாங்கலாமா அப்படின்னு விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் மயிலாடுதுறையில ரயிலடி பள்ளிவாசல் மஸ்ஜித் ஹஜ்ஜா மசூதா அங்கேயும் போய் விசாரிச்சிருக்காங்க. அங்க உள்ளவங்களும் இந்த ஃபேனை தாராளமா வாங்கலாம், ரொம்ப நாளா நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, சில நாட்கள்ல 24 மணி நேரம் தொடர்ந்து ஓடும், அப்பவும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் நம்ம ஒரு நிர்வாகம் நேர்ல போய் தான் விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு தெளிவா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபேனை வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ்க்கு வந்திருக்காங்க. இந்த ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், எக்ஸாக்ட்லி என்ன ஹைட் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கம்ப்யூட்டர் வைஸ்டு மேப்பிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 1 இன்ச்சு ஹைட் மேலே போனாலும் நம்ம த்ரோ கம்ப்ளீட் ஆகாது, 1 இன்ச்சு ஹைட் கீழே இறக்குனாலும் த்ரோ கம்ப்ளீட் ஆகாது, இன்விசிபிள் ஆகும். அப்படிங்கிறதுனால 1க்கு 3 தடவை அவங்களுடைய இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட் நம்ம பள்ளிவாசலுக்கு வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு ப்ரோவில் ஃபிக்ஸ் பண்ணல. காரணம் ப்ரோவை விட பீம் தான் ஸ்ட்ராங். அப்படிங்கிறதுனால பீம்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் டபுள் சேஃப்டி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஊர் பள்ளிவாச பீம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ரோவுக்கு கீழே எந்த அளவுக்கு பீம் தெரியுதோ அதே அளவுக்கு ப்ரோவுக்கு மேலேயும் பீம் இருக்கும். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பள்ளிவாசல் மேலே ஏறி அந்த பீம்ல ஏறி இறங்கி விளையாடுவோம். அதனால நான் கன்ஃபார்மா சொல்றேன், அதை அவ்வளவு பெரிய அவ்வளவு ஸ்ட்ராங்கான பீமு அதில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபேனோட கரண்ட் கன்சப்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 0.35 கிலோவாட், அதாவது 350 வாட்ஸ். ஏற்கனவே நாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நார்மல் ஃபேனு 90 வாட்ஸ். இந்த 2 இண்டஸ்ட்ரியல் ஃபேனு நம்ம ஏற்கனவே கலட்டி போட்ட மற்ற நார்மல் சீலிங் ஃபேனு ரெண்டோட கரண்ட் கன்சப்ஷனை நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதியாக கரண்ட் குறையும், கரண்ட் பில்லு குறையும். அப்படிங்கிறது இதுல கூடுதல் மெசேஜ். இந்த ஃபேனோட ஏர் ஃப்ளோ சூப்பராக இருக்கும், எஃபிஷியன்சி ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபேனு உயரத்தில் இருக்கிறதுனால அதனுடைய காற்று மாடிக்கு போகுமா அப்படின்னா போகாது. இந்த லாப்டுக்கும் கீழே உட்காந்துக்கிறவங்களுக்கு வர்ற காற்றை அந்த லாப்ட் தடுக்குமா அப்படின்னா தடுக்காது. பள்ளிவாசல் ஃபுல்லா ஒரே ஈக்குவலா ஒரே ஈவனா ஏர் ஃப்ளோ கிடைக்கும். செக் பண்ணியும் பார்த்தாச்சு. 3 முறை என்ஜினியர்ஸ் கிராஸ் செக் பண்ணி அது ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு நிர்வாகம் ஓகேவே சொன்னாங்க இந்த ஃபேனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு. அதுக்கும் அப்புறம் தான் பேமெண்டே பண்ணாங்க. மேல உள்ள லாப்ட்ல ஏரு படாம லாப்டுக்கும் கீழேயும் ஏரு ஈவனா ஃப்ளோ ஆகிறதுக்கு காரணம் வி ஷேப் டிஜிட்டல் ஏர் த்ரோ அப்படிங்கிற டெக்னாலஜி இந்த ஃபேன்ல இருக்கு. அதனால தான் அந்த காத்து வி ஷேப்ல வரும், மேல இருந்து கீழே வி ஷேப்ல வரும். அதனால நமக்கு அந்த லாப்ட் எந்த வகையிலும் டிஸ்டர்ப் இருக்காது. இதுதான் அந்த ஃபேனோட சுவிட்ச் கண்ட்ரோல் சுவிட்ச் போர்டு. அந்த வகையில நம்ம பள்ளிக்கு ஒரு அழகான ஃபேன் 1 இல்ல 2 கிடைச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். உள்பள்ளியில பின்னாடி இருக்கிற 2 சுவிட்ச் போர்டு ரைட் அண்ட் லெஃப்ட் அது கபடா வச்சிருந்தாங்க, ஒயரிங் கபடு. அதை சீர் செஞ்சு அங்க குரான் கித்தாப் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் ஏற்படுத்தி அந்த கபடை அழகா சீரமைச்சு குரான் கித்தாப்புல வச்சிருக்காங்க. அதாவது முன்னாடி இருக்கிறவங்க தேவைப்படும் பொழுது முன்னாடி இருக்கிற கபல் எடுத்துக்கலாம், பின்னாடி இருக்கிறவங்களுக்கு குரான் கித்தாபு தேவைப்பட்டுச்சுன்னா முன்னாடி போகணும்னு அவசியம் இல்லை, பின்னாடியே ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி இந்த 2 கபடையும் சீரமைச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல இந்த சப் ஏரியாவில் மைக் ஒயரு இதர ஒயர்கள்லாம் குறுக்க கிடக்கும், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், டிஸ்டர்பாகவும் இருக்கும். அந்த எல்லா ஒயரிங்கையும் கன்சல்டிங் பண்ணிட்டாங்க, நீட்டாக ஆக்கிட்டாங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் எளிமையாக இருக்கு, பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். மேல அந்த ஏரியாவில் கேமரா ஒயரு, ஸ்பீக்கர் ஒயரு, சில எலக்ட்ரிக்கல் ஒயர் அப்படின்னு மேனுவலா அவுட்டர்லேயே போயிருந்தது. அதெல்லாம் பார்க்கறதுக்கும் ஒரு மாதிரியா இருந்தது, சேஃப்டியும் இல்லை. அந்த அடிப்படையில் அந்த ஒயர்லாம் சீரமைச்சு கரெக்ட் பண்ணி கன்சல்டிங் பண்ணி கீழே இருந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே உயரப்படுத்தி அதோட டிஸ்டன்ஸ் கரெக்ட் பண்ணி ஸ்பீக்கரோட டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி அழகா அமைச்சிருக்காங்க. அந்த ஏரியாவும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியா நாம பார்க்க போறது கார்பெட். தற்போது பார்த்த
மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் நிறைய வேலைகள் செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமான வேலைகள் அப்படின்னு பார்த்தா மெஹராபை சீர்படுத்தினது, ஃபேனு, இண்டஸ்ட்ரியல் ஃபேனு, கார்பெட்டுன்னு சொன்னால் ஏதோ ஒரு டிசைன் எடுத்து போட்டுற முடியாது. காரணம், இது கார்பெட்டு மட்டுமல்ல, இது தொழுகை வைக்கக்கூடிய, தொடக்கூடிய முசல்லாவும் கூட. அப்படிங்கிறதுனால இதோட டிசைன்லையும் நம்ம கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. அதோட தரத்தில் எப்படி நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அதே அளவு அதோட டிசைன்லையும் நம்ம கவனம் செலுத்தி தான் ஆகணும். லோக்கலில் நம்ம கார்பெட் வாங்கும்போது ஏதாவது டிசைன் கார்பெட்டு தான் இருக்கும். இருக்கிறதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது டிசைன் இருக்கும், ஏதாவது உருவம் இருக்கும். டிசைன் உருவம் எதுவுமே இல்லாமல் காமனாக ஏதாவது ஜென்ரலாக ஒரு இதை செலக்ட் பண்ணாலும் கூட அதில் உருவம் இல்லைன்னா கூட அந்த டிசைன் பார்க்கும் பொழுது சில இடத்துல நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி தெரியும், ஒரு பொருள் மாதிரி தெரியும், கோயில் சர்ச் மாதிரி தெரியும். அது மாதிரி ஒரு டிஸ்டர்ப் இருக்கு அதில். அப்படி அந்த கார்பெட்ல அவங்க பிரிண்ட் பண்ணலாம் கூட நம்ம பார்வைக்கு அப்படி தெரியும். வானத்துல மேக ஓட்டம் இருக்கும் பொழுது நம்ம கீழிருந்து வானத்தை ஒரு 5 நிமிஷம் கவனிச்சு பார்த்தோம்னா சில மேகங்களை ஒரு உருவமா தெரியும். ஒரு குதிரை வண்டி போற மாதிரி தெரியும், ஒரு மரம் ஆடுற மாதிரி தெரியும், ஒரு தாத்தா குனிஞ்சு நடக்கிற மாதிரி தெரியும். அது மாதிரி பல இது தெரியும். மேகம் அப்படியா போகுது, டிசைன் பண்ணி உருவப்படுத்தியா போகுது, அது பட்டு அது ஓடுற ஓட்டத்துல ஓடுது. நமக்கு இங்கே அப்படி தெரியுது, அந்த அமைப்பை சேர்த்து போக நமக்கு அப்படி தெரியுது. அது மாதிரி டிசைனே இல்லைன்னா கூட அந்த கார்பெட்ல சில ஏரியாக்கள் சில உருவம் மாதிரி நமக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால லோக்கல்ல வாங்காம டைரக்ட் ஃபேக்டரியில இருந்து வாங்கியிருக்காங்க. டெல்லியில இருந்து. டெல்லியில ஜஹீர் கார்பெட்ஸ் அப்படிங்கிற பெரிய ஒரு கார்பெட்ஸ் கம்பெனி. அந்த ஜஹீர் கார்பெட்ஸ்ல நம்மளே இங்கிருந்து டிசைன் கொடுத்து, கஸ்டமைஸ்டு இஸ்லாமிக் டிசைன் நம்மளே கொடுத்து, இந்த டிசைன்ல எங்களுக்கு கார்பெட் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேக் பண்ணி நமக்கு அமைச்சிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு, ரொம்ப அழகாவும் இருக்கு, டிசைனும் சூப்பரா இருக்கு. இந்த உருவம் இருக்கிற பிரச்சனையும் இல்ல, விலையும் குறைஞ்சிருக்கு. இந்த கார்பெட்டோட திக்னஸ் 14 mm. இந்த கார்பெட்டை போடுறதுக்கு முன்னாடி கார்பெட்டுக்கு கீழே தரையில ஃபர்ஸ்ட் 10 mmக்கு ஒரு ஃபார்ம் ஷீட்டை போட்டிருக்காங்க. அந்த ஃபார்ம் ஷீட்டுக்கு மேல தான் இந்த 14 mm கார்பெட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. காரணம் 2 காரணம். ஒன்னு, லாங் லைஃப் கொடுக்கும் கார்பெட், அவ்வளவு சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாது. 2வது காரணம், உட்கார்றதுக்கு நம்ம இபாதத்தெல்லாம் செய்யும் பொழுது ஒரு சுகமா இருக்கும், ஒரு டயர்ட்னஸ் தெரியாது, ஒரு ஸ்பெஷல் குஷன் கொடுக்கும். ஏற்கனவே இருந்த கார்பெட் அது 10 mm, இப்ப கொஞ்சம் மேல போய் இப்ப 14 mmல இந்த கார்பெட் போட்டிருக்காங்க. மாஷா அல்லாஹ், கார்பெட் அழகா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஏற்கனவே இங்க இருந்த கார்பெட்டை என்னப்பா பண்ணீங்க, இங்க பாருங்க, அட அட அட. அப்படியே அங்க இருந்த கார்பெட்டை எடுத்து ரீசர்வீஸ் செஞ்சு கிளியர் படுத்தி வெளிப்பள்ளிவாசல்ல போட்டாங்க. இந்த கார்பெட்டு நீண்ட காலம் உழைச்சிருக்கு, இன்னும் நிறைய லைஃப் இருக்கு. அப்படிங்கும்போது ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அப்படிங்கிறதுனால இந்த ஒரு அழகான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஓவராலா பள்ளிவாசலை பார்க்கும் பொழுது அதனுடைய அழகையும் வசதிகளையும் அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் வீடியோல பாக்குறீங்க, நேர்ல வந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் பிரமிச்சு போவீங்க. உண்மையிலேயே ரொம்ப அழகா புதுமைப்படுத்தி இருக்காங்க. பள்ளிவாசல நம்ம ஊர் நிர்வாகம் அழகா அமைச்சிருக்காங்க. அன்பர்களே, தொழுகையையும் இபாதத்துகளையும் கொண்டு மேலும் மேலும் நாம் அந்த பள்ளிவாசலை அழகுபடுத்தணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, பள்ளிவாசல சீரமைச்சாச்சு. இப்படியே கியாமத் நாள் வரைக்கும் ஓட்டிடலாமா அப்படின்னா ஓட்ட முடியாது. அப்படி ஓட்டுறதுக்கு வாய்ப்பும் குறைவு. நமக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய அடுத்த தலைமுறையினர் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப, அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப அப்பப்போ இருக்கிற மக்கள் எண்ணிக்கை அதிகப்படுதல் அனுசரிச்சு அவர்கள் டயத்துல அதை அப்டேட் பண்ணிக்கணும். அதற்கான ஆர்வத்தை அவங்களுக்கு நம்ம ஏற்படுத்தணும். அதற்காகத்தான் இந்த வீடியோ. மெஹராப் மற்றும் மிம்பர் புனரமைப்பு பணிக்காக பொருளாதாரத்தை வழங்கியவர் ஏ முகமது ஜர்ஜிஸ், சன் ஆஃப் அப்துல் மஜீது, மெயின் ரோடு, GH எதிர்புறம், 3,37,000. இண்டஸ்ட்ரியல் ஃபேன் பொருத்தும் பணிக்காக செலவினங்களை பகிர்ந்து கொண்டவர்கள் ஆர் ஹாஜா மொஹிதீன், சன் ஆஃப் ராஜ் முகமது, தைக்கால் பட்டக்கால் தெரு, 50,000. எம் சர்புதீன், சன் ஆஃப் ஹமீது சுல்தான், வடக்கு தெரு, ரூபாய் 50,000. ஏ ஃபைசுர் ரஹ்மான், சன் ஆஃப் அசீசுர் ரஹ்மான், வடக்கு தெரு, ரூபாய் 50,000. MA நஜீர் அகமது, சன் ஆஃப் அப்துல் ஜப்பார், தாமரைக்குளம், மெயின் ரோடு, ரூபாய் 30,000. M இம்தியாஸ், சன் ஆஃப்
முகமது சாலிஹ் பரக்கத் தெரு ரூபாய் 25,000. எம் மன்சூர் அலி சன் ஆஃப் முகமது சாலிஹ் வடக்கு தெரு ரூபாய் 5,000. ஏ ஹாஜா நஜ்முதீன் சன் ஆஃப் அப்துல் லத்தீப் சின்ன பள்ளிவாசல் தெரு ரூபாய் 25,000. ஏ முஜிபுர் ரஹ்மான் சன் ஆஃப் அப்துல் ஜப்பார் கிரசன் நகர் 2ஆம் தெரு ரூபாய் 10,000. கே உபயதுல்லாஹ் சன் ஆஃப் கமால் பாட்ஷா பள்ளிவாசல் தெரு ரூபாய் 10,000. கார்பெட் அமைக்கும் பணிக்காக செலவினங்களை பகிர்ந்து கொண்டவர்கள் ஏ சாதிக் அலி சன் ஆஃப் அப்துல் முனாப் புதுமனை தெரு ரூபாய் 50,000. பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 1,50,000. ஏ அஷ்ரப் அலி சன் ஆஃப் அப்துல் அஜீஸ் தாமரைக்குளம் மெயின் ரோடு ரூபாய் 50,000. எம் ஏ நஜீர் அஹ்மது சன் ஆஃப் அப்துல் ஜப்பார் தாமரைக்குளம் மெயின் ரோடு ரூபாய் 20,000. ஏ முகமது ரஃபீக் நாட்டாண்மை கிரசன் நகர் முதல் தெரு ரூபாய் 25,000. இதுல குறிப்பிடத்தக்க செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல எந்த அமௌண்ட்டுமே நிர்வாகத்தார்கள் அமௌண்ட்டை வாங்கி அவங்க செலவு பண்ணல. யார் யாரு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவங்க டைரக்டா பணம் கொடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு மெஹராப் பணி மெம்பர் பணி செய்யும் பொழுது அந்தந்த டிபார்ட்மெண்ட்காரங்களுக்கு அவங்க டைரக்டாவே பணம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபேன் வாங்கணும் இண்டஸ்ட்ரியல் ஃபேன் அப்படின்னா அந்த ஃபேன் கம்பெனிக்கு டைரக்டாவே அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கார்பரேட் கம்பெனிக்கும் அவங்க டைரக்டாவே பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி குறிப்பிடத்தக்க செய்தி அதை தெரிவிச்சுக்கிறேன். அல்லாஹுடைய பள்ளிக்காக பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்கிய வள்ளல் பெருந்தகைகளுக்கும் இதில் ஒத்துழைப்பு தந்த அனைத்து நபி உம்மத்தார்களுக்கும் இரவு பகல் பாராது உழைப்பையும் நேரத்தையும் அல்லாஹுக்காக ஒதுக்கி தந்து இவ்வளவு வேலைகளையும் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடித்த நமதூர் தேழந்தூர் ஜாமியா நிர்வாக தலைவர்களுக்கு நானும் இந்த ஒரு ஜமாத்தில் ஒருவன் என்ற அடிப்படையில் என்னுடைய சார்பாக நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அத்துடன் இவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ஈருலகிலும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.